கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரர்களுக்கோ கலக்கம். கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண். அற்புதமான ஒரு பாதுகாப்பான ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. கடவுள் நமக்கு காட்டி இருக்கிற வழி நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குமா எப்போ நாம் உத்தமமாக நடக்கிறப்போ. இங்கே சாதாரணமான விஷயத்தை அவர் சொல்லலை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். அக்கிரமக்காரர்களுக்கோ கலக்கம் அப்படிங்கிறார். இப்போ நம்ம உத்தமர் அப்படிங்கிற பட்டியலில் இருக்கிறோமா, இல்லை அக்கிரமக்காரர் அப்படிங்கிற பட்டியலில் இருக்கிறோமா, அதை நாம் பார்க்கணும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கலக்கம் வருது? சில நேரங்களில் நம்ம கலங்கி போயிடுறோம். சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பேதலிச்சு போயிடுறோம். கலக்கமுற்று இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அக்கிரமத்தை நாம் செஞ்சிட்டோன்னு அர்த்தம். ஏன்னா அதைத்தான் வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வழி அக்கிரமக்காரர்களுக்கு கலக்கம். இப்போ நாம் உத்தமர்கள் அப்படின்னு சொல்லி முழுமையாக நம்மை பரிசுத்தவான்கள் ஆக்கி கொள்ள முடியாது. ஏன்னா உண்மையிலேயே நாம் உத்தமமாக நடக்கிறோமா அப்படின்னு பார்த்தா சில இடங்களில் நாம் ஒரு சில அக்கிரமங்களையும் செஞ்சுருக்கிறோமே, அதனால நம்முடைய வாழ்க்கையில் கலக்கம் ஏற்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி இனிமேல் அது போன்ற அக்கிரமங்களை நம்ம செய்யக்கூடாது. இனிமே நம்ம யாருக்கும் நம்மால் முடிஞ்ச வரை கெடுதலை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை நாம் எடுக்கணும். இப்போ எடுத்துடனே இந்த வசனத்தை சொன்ன உடனே எனக்கு கடவுள் எனக்கு பாதுகாப்பாக இருக்கார், ஏன்னா நான் உத்தமன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது. ஒரு அநியாயமாக ஒரு அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு வச்சுங்களேன், மக்கள் பார்த்து சொல்லுவாங்க, ஏன் தான் இப்படி அக்கிரமம் பண்ணுறானோ, இவனுடைய அக்கிரமமே இவனை அழிச்சிரும் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோமா இல்லையா? நம்மளே ஒரு சிலர் பார்த்து சொல்லியிருக்கிறோம்ல. அப்போ இந்த வசனமும் அதைத்தான் சொல்லுது. அக்கிரமக்காரர்களுக்கு கலக்கம் என்னது? கடவுளின் வழி. அப்போ இந்த கடவுள் ஒரு வழியை சொல்லியிருக்கிறாரு. இந்த வழியில் நீங்கள் பயணிங்க, இந்த மாதிரி காரியங்களை செய்யுங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுங்க, இதுபோல் அன்பு செலுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இது அக்கிரமக்காரனுக்கு ஒத்து வராது. நமக்கு இது ஒத்து வராது சார், நம்ம இதுக்கெல்லாம் சரி வராது. ஏன்னா நீங்கள் கடவுளோட பிள்ளைங்க, நீங்கள்லாம் ஒரு சாம்பார் அப்படி தான் இருப்பீங்க, போங்கன்றுவாங்க. அன்பானவர்களே, எவ்வளவு பாதுகாப்பை இழந்து போய் கலக்கமுற்று இருக்கிற வாழ்க்கை வாழணுமா? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். உத்தமமான வாழ்க்கை வாழ்கிறதுனா ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மலையை தூக்கி தலையில் வச்சு நின்றுட்டு இருக்கிற வேலை இல்லை. கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்மால் யாருக்கு எந்த கெடுதலும் வராமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாவே போதும். யாருடைய பொருளையும் நாம் அநியாயமாக அபகரிக்கலினாவே போதும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுடைய இருதயத்தை புண்படுத்தாமல் இருந்தாவே போதும். இதையெல்லாம் நாம் செய்யாமல் இருந்தோம்னாவே இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிற வழியை நம்ம பின்பற்றி போகிறோன்னு அர்த்தம். அப்போ அந்த வழியில் நம்ம போகிறப்ப நமக்கு என்ன ஆகுன்னுட்டா, நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். நம்மை சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டதாக இருக்கும். அன்பானவர்களே, ஒரு சாதாரண விஷயத்தை தான் சொல்ல சொல்கிறார். நீங்கள் உத்தமனாக மாறுவதற்கு சாதாரண விஷயத்தை செஞ்சீங்கன்னா போதும். நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படவெல்லாம் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருந்துக்குங்க, அது போதும். அந்த உண்மையும் உத்தமமாய் நாம் வாழ்கிற போது நமக்கு சுற்றிலும் பயங்கர பாதுகாப்பு இருக்கும். போகிற வழியில் அரணான கோட்டையை போல நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். போகிற வழியில், வர வழியில், பேசுகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வியாபார ஸ்தலத்தில், ஊழியம் செய்கிற இடத்துல, எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஒருவேளை நாம் அக்கிரம சிந்தை உள்ளவர்களாக இருப்போமானால் இன்றைக்கு மனம் திரும்பிடும். ஏன்னா கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு இல்லாமல் போயிடும்.
அவருடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் உத்தமமான வழியை பின்பற்றணும். அன்பானவர்களே, குறை சொல்லுவதாக அல்ல, நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்கணும், கரை திரை அற்றவர்களாக இருக்கணும். அப்படின்னா கர்த்தர் காண்பித்திருக்கிற அந்த வழியில் நாம் உத்தமமாய் பயணிக்க வேண்டும். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தவறுகளை தவிர்த்து விட்டு கர்த்தரின் வழியிலே உத்தமமாய் நடப்பீர்கள், நடப்போம் என்பதில் நாம் உறுதி கொள்வோம். ஏன்னா நாம் பாதுகாப்பாக இந்த உலகத்தில் இருக்கணும். நிச்சயமாகவே அப்படி ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. நீர் கொடுத்த இந்த வார்த்தை, கர்த்தருடைய வழிகள் உத்தமமானவனுக்கு அரணை போல பாதுகாக்கும் என்று சொன்னீர், அக்கிரமக்காரனுக்கோ அது கலக்கம் உண்டாக்கும் என்று சொன்னீர். நாங்கள் கலங்கி போன நேரத்திலெல்லாம், எங்களுக்குள்ளே கலக்கம் வந்தபோது, பயம் வந்த போதெல்லாம் ஏதோ ஒரு தவறை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் உணர்கிறோம். இனி அப்படி ஒன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யாமல் நீர் எங்களுக்கு வாழச் சொன்ன அந்த எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து உத்தமமாய் உம்முடைய பாதுகாப்போடு நாங்கள் பயணிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எல்லாவற்றையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.